இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க. எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இது வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் ரொம்ப நாங்களாக கல்யாணமாகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனதான் சரி, இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும் உட்காந்துருக்கூடாது. குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சமடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லது செய்ய போது. உங்களுக்கு என்ன வேண்டும்? உலகலாம் உணர்ந்தோதற்கரு எவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி வக்ரம். இப்போது இந்த சனி வக்ரத்தை பொறுத்தவரையிலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆனி மாதம் 31ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி சனி வக்ரம் நடைபெறுகிறது. திருக்கணிதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 26. இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு 10 நாள் வித்தியாசம்தான். 10 நாள் 11 நாள் வித்தியாசம், 9 நாள் வித்தியாசம், அவ்வளோதான். சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? நிச்சயமாக கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய யூடியூப் பார்க்குறோம், நிறைய பதிவுகள் பார்க்குறோம். இந்த ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்குமேவும் நல்லது நடந்துடும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் நாமளும் நிறைய வார்த்தைகளை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, அவங்கள வாழ வைக்கிற மாதிரி, இன்னும் எழுந்து ஓடி வரக்கூடிய வகையில் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறோம். ஆனால் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஆனதில் இருந்து என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது, என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குது, அது எப்படிலாம் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்குது, நமக்கு ஏண்டா இந்த நிலைமை வந்தது, நமக்கு நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் இருக்குது, நாம் யார் வம்புக்கும் போக மாட்டேங்கிறோம், யாருக்கும் நம்ம துரோகம் செய்யலை, அப்புறம் ஏன் சாமி எனக்கு எந்த கஷ்டம், நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா நான் விலகி வந்துடுறேன், முடிஞ்சால் தடுக்கிறோம், இல்லாட்டி விலகியே வந்துடுறோம். இப்போ தப்பு செஞ்சாதானே நம்ம சனி பகவான் நம்மளை தண்டிக்கணும். நான் தான் தப்பே செய்யலையா, நான் நல்லவனாக தானே இருக்கேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை? எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்போது இந்த சனி வக்ரத்தால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒவ்வொரு ராசி அன்பரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு ரெகுலர் ஜாப் இருந்தால் போதும், எனக்கு ரெகுலராக வருமானம் இருந்தால் போதும், என் வருமானம் தடைப்படக்கூடாது. மெயின் அதுதான். வேற ஒன்றும் அவங்க லாட்ரி சீட்டை வேணும், அதை வேணும், இதை வேணும், எதையுமே கேட்கல, எனக்கு வருமானம் இருந்தால் போதும். நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. இதை விட ஒரு தர்மமாக மக்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்போ அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னா, இந்த சனியும் ராகுவும் உங்கள் வாழ்க்கையில் உட்காந்து விளையாடி வச்சிருக்கிறாங்க. இதை யாருக்கும் எடுத்து சொல்ல தெரியல. நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, யாருக்குமே இதை எடுத்து சொல்ல தெரியல, இதுக்கு என்ன செய்யணும்னு அது சொல்ல தெரியல, இதிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு அவங்களுக்கு தெரியல. அப்போது
இந்த சனி வக்ரத்தில் நமக்கு என்ன தேவை? நிலையான வருமானம். நீங்கள் யாராக, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பரம ஏழையாக இருந்தாலும், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலும், ஒரு சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், அப்போ இப்போ தான் சாமி படிப்படியாக கொஞ்சம் வாழ்க்கையில் உயர்ந்து வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இப்படி பண்ணிட்டாங்க சாமி. இல்லைனா வளர்ந்து ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டேஜில் நம்ம நல்லபடியாக உட்காந்துருப்போம். இந்த சமயத்தில் நம்மளை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அப்போது எல்லாமே ஒரு செய்வினை அதாவது ஒரு சூழ்ச்சி செய்ததை போல. கால நேரம் எப்படி இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்குது, ஒரு சூழ்ச்சி செய்த மாதிரி இருக்குது, ஒரு சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது. எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குதுங்க சாமி. எதுவுமே நடக்கலை. முயற்சிகள் எடுத்து பேங்க் லோன் போனேன், லோன் இதோ அதோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. தரேன்றாங்க, தரமாட்டேன்னு சொன்னால் கூட நம்ம வெளியில் வந்துடலாம். தரேன்னே சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் நடக்கலை. ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ண அந்த இடத்த முடிக்க முடியல, கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியல. ஒரு இடம் விற்கிற பணம் வரா மாதிரி இருந்தது, அந்த இடம் இன்னும் விற்கலை, அவங்களுக்கு தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஒரு இன்வெஸ்ட் பண்ணேன், அது டெவலப் ஆகலை, ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன். இப்படி உங்களுடைய வருமானங்களோ உங்கள் வளர்ச்சியோ தடைப்படுகிறதா? இது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? அடுத்த குடும்பத்தை எப்படி நம்ம காப்பாற்றுறதுங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேவையையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான கஷ்டங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கஷ்டங்கள். ஒருத்தருக்கு வேலையாக இருக்கும், ஒருத்தருக்கு தொழிலாக இருக்கும், ஒருத்தருக்கு திருமணமாக இருக்கும், ஒருத்தருக்கு மனைவியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கணவனாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், பிள்ளைகளால் வரக்கூடிய கவலைகளாக இருக்கலாம், பசங்க அடங்காமல் இருக்கிறதா இருக்கலாம். அப்போ இந்த சனி வக்ரத்தால் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் மாற்றம் தேவை? அப்படி மாற்றம் வேணும்னா அந்த மாற்றம் நடப்பதற்கு என்ன வழி, நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு விவரமாக பார்க்கலாம் வாருங்கள். கடகராசிக்கு அற்புதமான கால நேரம் இந்த சனி வக்ரம். இப்போ ஏற்கனவே கடகத்தில் குரு பகவான் இருக்கார், குரு உச்சம் அடைந்திருக்கிறார். 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி. இந்த சனி பகவானால் கடகராசிக்கு எல்லாமே கால தாமதமாக நடந்துக்கிட்டு இருக்கு, டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு விஷயமும் டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், அடுத்த வாரம் நடந்துடும். அது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஒரு வேலை கிடைக்குது, ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாமே அப்ளை பண்ணிட்டாங்க, சமயம் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க, பட் லேட் ஆகுது. அல்லது விசா சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாடு போகிறதுக்காக காத்திருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது பசங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். மெயினாக கல்வி நிறுவனங்கள், ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், பிளே ஸ்கூலாக இருக்கலாம், டியூஷன் சென்டராக இருக்கலாம், அல்லது யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், டீன் காலேஜாக இருக்கலாம். மெயினாக இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடிய அவங்களுக்கெல்லாம் சில மறைமுகமான பிரச்சனைகள் உண்டு. கடகராசினா ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், சரி பண்ணிடலாம். அது அங்கே உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட விஷயமா இருக்கும். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதான் விஷயம். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதை விளக்கணும். அப்போ ஒரே ஒரு பரிகாரம் பண்ணால் போனோம், எல்லா பிரச்சனைக்கும் சால்வ் ஆகும். ஒரு பெரிய அளவு சுதர்சன ஹோமமோ அல்லது ஏகலட்ச வாராகி ஹோமமோ, இதெல்லாம் அங்கே எப்பேற்பட்ட எதிரியும் நின்று அடிக்கும். 1,00,000 வாராகி மூலமந்திர ஹோமம் செய்யணும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய அரசாங்கத்தையே நீங்கள் எதிர்த்து நின்னாலும் ஜெயிக்க முடியும். அப்போ உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகளாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம்,
ஏமாற்றங்கள், பலவிதமான ஏமாற்றம். இப்போது ஒருத்தருக்கெலாம் வந்து கடலூரில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சம்பளமே 2 மாதமாக வரலை. அழகாக அந்த வாடகைக்கு பூஜை பண்ணாங்க. திரும்பவும் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டு அந்த அரியர்ஸோடு சேர்த்து அந்த சம்பளம் வந்தது. அப்போ கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், மெடிக்கல் காலேஜஸாக இருக்கலாம், அதே போல் ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், ஆடிட்டர்ஸாக இருக்கலாம், அட்வொகேட்ஸாக இருக்கலாம், பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸாக இருக்கலாம், சின்ன சின்ன தொழில் நிறுவனங்கள். இப்போ தான் சாமி நாங்கள் வளர்ந்துட்டு வரோம், ஒர்க்கு டைட்டாக போய்கிட்டு இருக்கு, ஒர்க்கு நல்லா டைட்டாக போயிட்டுருக்கு சாமி. ஆனால் வந்து ஃபண்டு டிமாண்ட் இருக்குது, பண பற்றாக்குறைகள் இருக்குது, அங்கேருந்து பேமெண்ட் வர மாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் வந்து வேலையாட்கள் சரியாக அமையலை, ஏதோ ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இது இருந்தால் அது இருக்க மாட்டேங்குது, அது இருந்தால் இது இருக்க மாட்டேங்குது, எல்லாம் இருந்தால் கரண்ட் இருக்க மாட்டேங்குது, கரண்ட் இருந்தால் ஆள் அமைய மாட்டேங்கிறாங்க. ஆர்டர்ஸ் வந்து நல்லாவே இருக்குது, குறையில. ஆர்டர்ஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ மனசில் வரக்கூடிய பயங்கள் இருக்குமே, ஆனால் அந்த மன பயம் விலகும். கடகராசி அன்பர்கள் மெயினாக அதுதான் முக்கியம் சார். ஒரு தொழில் சிறப்பாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அதில் வந்து தொடர்ந்து அடுத்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஜாப் ஒர்க்குக்கு அங்கே குறைவே வரக்கூடாது, லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும். அதே சமயத்தில் பணப்பற்றாக்குறை, ஃபண்டு டிமாண்ட் இருக்கக்கூடாது. அப்போ இது ரெண்டும் இருந்ததுன்னா அங்கே சுபிக்ஷம் இருக்குன்னு அர்த்தம். இது இல்லைன்னா, சுபிக்ஷம் இல்லைன்னா மன நிம்மதி இருக்காது, மனசு கஷ்டம் இருக்கும், மனக்கவலைகள் இருக்கும், படுத்தா தூக்கம் வராது, எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும், சரியான வேலையாட்கள் அமைய மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த பூமியில் சுபிக்ஷம் இருக்கணும். அந்த பூமி நமக்கு சம்பாரித்து கொடுக்கணும் சார், அந்த மண் நமக்கு சம்பாரித்து கொடுக்கணும். அது வீடாக இருந்தாலும் சரி தான், கம்பெனியாக இருந்தாலும் சரி தான், விவசாயமாக இருந்தாலும் சரி, அந்த பூமி நமக்கு பேசணும், ராசியாகணும். நிறைய இடதோஷங்கள் நம்ம வந்து கடகராசி என்பவர்களுக்கு எவ்வளவோ இடங்களில் அந்த இடதோஷ பிரச்சனைகள் இருந்து வருகிறது. அப்போ அந்த இடதோஷங்கள்லாம் இருக்குமே, ஆனால் அந்த இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள் உங்களை வந்து அந்த மாதிரி முடக்கம் பண்ணுறது. அடுத்து நீங்கள் வளர்ச்சியை அடைய முடியாமல் ஏதோ ஒரு தடை இருக்குது சாமி, எனக்கு என்னாலே அதை ஃபீல் பண்ண முடியுது. அப்போ அந்த வளர்ச்சிக்கான தடை, முடக்கம், தொழில் முடக்கம், குடும்ப முடக்கம் அல்லது செய்வினை கோளாறுகள், அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. வந்திருக்கக்கூடிய இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்யும். சனி வக்ரம் சிறப்பாக இருக்கு. உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும், குறிப்பாக வருமானம், உடல்நிலை, ஆரோக்கியம், ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்துக்கள், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனக்கவலைகள், மனக்குழப்பம் இருக்குமே, ஆனால் அந்த மனக்குழப்பம் தீரும். அப்போது இந்த சனி வக்ரத்தை பொறுத்தவரையில் பரிகாரங்கள் கை கொடுக்கும், வழிபாடுகள் கை கொடுக்கும். இப்போ உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஆலய வழிபாடுகள், என்ன மாதிரியான வழிபாடுகள், பிரார்த்தனை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத அறிந்து செய்வீர்களே, ஆனால் வெற்றி நிச்சயம் கடகராசி அன்பர்களே. அதே போல் குடும்ப வாழ்க்கை, அதாவது இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க. எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க, எனக்கு வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். எத்தனையோ காதல் திருமணங்கள் நம்ம இடத்துல, வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சவங்க இருக்காங்க.
அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை சாமி, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை சாமி, இந்த வசியத்தால் வந்த பிரச்சனை இது, இப்படி ஒரு வசியம் ஆயிடுச்சு, அவர் நல்லவர், எங்கள் அண்ணன் நல்லவர், எங்கள் அண்ணி நல்லவங்க, ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு சாமி, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. அப்போ இப்படியெல்லாம் இந்த செய்வினை கோளாறுகள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி பற்றிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் நல்லது நடக்கும். அதே போல் அந்த சனி வக்ரம்னா ரொம்ப நாங்களாக கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன், பெண்கள் நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனாதான் விஷயம், எனக்கு இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும்னு உட்காந்துருக்கூடாது. கால நேரம் உதவும் போது டக்குன்னு ஒரு இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆகிடணும். நீங்கள் போயிட்டு அப்புறம் அந்த இடத்த உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். புரியுதா? போகும்போதே எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்குறத விட எது புத்திசாலித்தனமாக இருக்கும்னா நீங்கள் கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாமர்த்தியத்தை வச்சு அந்த இடத்த நீங்கள் நினச்ச மாதிரியும் மாற்றிக்கலாம். அப்போது இந்த சனி வக்ர காலம் என்பது ஒரு 30 வயசுக்கு மேலே, 35 வயசு, 40 வயசு, 42 வயசில் இன்னும் திருமணம், ஃபஸ்ட்டு மேரேஜ், செகண்ட் மேரேஜ், இதுக்காக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண யோகம் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு. அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு உண்டு என்ன மாதிரியான மாப்பிள்ளை பார்க்கலாம், எப்படி இருந்தால் அது உடனே தடை இல்லாமல் திருமணம் நடக்கும், இதெல்லாம் தெரிந்து செயல்படுவது நன்மை. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சம் அடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் ஒரு சில தெய்வத்தை கையில் எடுத்து அந்த தெய்வத்தை கைப்பிடிப்பீர்களே ஆனால், வழிபாடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். அதுக்கெல்லாம் மார்க்கம் வழி உண்டு, தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை. அப்போது இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லதை செய்ய போது உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், நல்லதே நடக்கும். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வராஜ். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.